ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டலத்தின் இந்த வார திருவசனத்தை படிப்போமா? இந்த வார தலைப்பு திருச்சபையின் கல்வி பணி. இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இருக்கு. என்னுடன் சேர்ந்து வசனத்தை படிக்கிறீங்களா? திருச்சபையின் கல்வி பணி. உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பாகம். இப்போ நாம் இந்த வசனத்தை இங்கிலீஷில் படிக்க போகிறோம். டைட்டஸ் சாப்டர் 2 verse 8. Education as a ministry of the church and sound speech that cannot be censured, then any opponent will be put to shame, having nothing evil to say of us. Titus chapter 2 verse 8. இந்த வசனத்தில் சொன்னது போல திருச்சபையின் கல்வி பணியில் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாயும் இருக்க வேண்டும். இதை கேட்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீக்கில் நியூ பைபிள் வேர்ட்ஸோட உங்கள் அனைவரையும் மீட் பண்ணுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டலத்தின் இந்த வார திருவசனத்தை படிப்போமா? இந்த வார தலைப்பு திருச்சபையின் கல்வி பணி. இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இருக்கு. என்னுடன் சேர்ந்து வசனத்தை படிக்கிறீங்களா? திருச்சபையின் கல்வி பணி. உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பாகம். இப்போ நாம் இந்த வசனத்தை இங்கிலீஷில் படிக்க போகிறோம். டைட்டஸ் சாப்டர் 2 verse 8. Education as a ministry of the church and sound speech that cannot be censured, then any opponent will be put to shame, having nothing evil to say of us. Titus chapter 2 verse 8. இந்த வசனத்தில் சொன்னது போல திருச்சபையின் கல்வி பணியில் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாயும் இருக்க வேண்டும். இதை கேட்கிற உங்கள் அனைவரையும்